ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திற்கு வருகிறேன். தாவீது அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நீயோ என்னிடத்தில் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரோடும் சேனைகளின் கர்த்தரோடும் உன்னிடத்தில் வருகிறேன். சேனைகளின் கர்த்தராகிய தேவன் அவனுக்கு துணை செய்கிறதை தாவீது தன் கண்களால் பார்க்கிறார். He never ever calculate the Goliath and his power, but he sees the Lord's hand with him. அவன் கோலியாத்துடைய வல்லமை அளக்கவில்லை, மாறாக அவன் தன் தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை விசுவாசித்தான், பார்த்தான். அதனால்தான் மிக தைரியமாக சொல்லுகிறான், நீ நிந்தித்த இராணுவங்களின் தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவனும் சேனைகளின் கர்த்தரோடு கூட நான் வருகிறேன். இவன் அப்படி சொல்லிவிட்டு போன பொழுது கர்த்தர் கோலியாத்தை ஒரே ஒரு கல்லினால் இவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினான். கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்தே கோலியாத்துடைய தலையை கொய்து எடுத்தான் தாவீது. இந்த காலை வேளையில் நம்மை பலர் நிந்திப்பார்கள். எப்படி நிந்திப்பார்கள்? ஏசு கிட்ட போயிட்டா, அல்லோலியா கிட்ட போயிட்டா. இந்த அல்லேலியான்னு கூட வராது அவன் வாயில, சுட்டு போட்டாலும் அவனுக்கு வராது. அல்லோலியா கிட்ட போயிட்டான். அப்புறம் சஸ்திரம், அவனுக்கு அந்த ஸ்தோத்திரம் கூட வராது, தோத்திரம் வராது, ஸ்தோத்திரம் வராது, சோசுரன்வானுங்க. அந்த கூட்டத்துக்கு போயிட்டான்வான். என்ன ஒருத்தர் ஒரு முறை எங்க குடும்ப திருமணத்துக்கு போயிருக்க, அதாவது எங்க பெரியப்பாவுடைய மகனுடைய திருமணத்துக்கு போயிருக்க. அப்ப எங்க குடும்பத்துக்கு திருமணத்துக்கு போனப்ப இரவுல நாங்க மத்தியானமே மண்டபத்துக்கு போயிட்டோம். கொஞ்சம் வேலை இருந்தது. வேலையெல்லாம் முடித்த பின்பு அந்த கல்யாண மாப்பிள்ளை எங்கள் அண்ணன் சொன்னா, நீங்கள்லாம் வந்து வெளியிலலாம் தங்க வேண்டாம், வெளியிலலாம் போய் அந்த மண்டபத்தில் தங்க வேண்டாம், கொசுலாம் கடிக்கும். இந்த ரூமில் என் ரூமில் ஏசி இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 பேர் தான் வருவாங்க, நம்மெல்லாம் சேர்ந்து. அப்போ அவனுக்கு அந்த ராத்திரியில் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருந்தானுங்க. காலையில் ஏஞ்ச உடனே நான் பைபிள் படித்து நான் ஜெபிக்கிறத அவன் பார்த்தான். அவன் சும்மா இருக்க வேண்டியது தானே. நேரம் எங்கள் பெரியம்மா கிட்ட போய், அம்மாம்மா இவங்க வீட்டில் போயிருந்தப்ப ஒரு வார்த்தை எழுதுனுச்சுமா. என்னடா அது அப்படின்னு என்கிட்ட கேட்டான். அது அண்ணன் தானே பார்த்துச்சு, அண்ணன் தான் சொல்லணும். உடனே அவன் எங்கள் அண்ணன் சொல்கிறான், ஏசு அழைக்கிறான்னு இருந்துச்சுமா. நான் சொன்னேன், ஏசு நேசிக்கிறான்னு இருந்தது. ஏன்னா அது கூட நான் படிக்க தெரில அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு 2 தடவை அழுத்தி சொன்னேன், ஏசு நேசிக்கிறார் இருந்துச்சுனே, ஏசு நேசிக்கிறார் இருந்துச்சுனே. எங்கள் பெரியம்மா, இதுக்கு மேலே இவனை விட்டா இங்கே ஒரு சுவிசேஷ கூட நடத்திடுவான்ட்டு, நமக்கு நிறைய வேலை இருக்குடா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மற்ற வேலைகளை பார்க்க நாங்கள் போயிட்டோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்மை இயேசுவை அறிந்து கொண்டது நிமித்தம் நிந்திப்பான். அவன் என்னமோ பெரிய அப்பட்டக்கர் மாதிரியும், நம்ம என்னமோ தாழ்மையானவர் மாதிரியும் பயங்கரமா நிந்திப்பான்.
நம்ம செருப்பு போட்டிருந்தா அவன் பார்ப்பான். கிறிஸ்தவன் ஆனோடனே செருப்பு போடுறேன். அப்போ செருப்பு போடாம என்ன வேற என்ன போடுவாங்க? ஒருத்தர் அப்படிதான் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு நான் எப்பொழுதுமே என் செருப்பை கொண்டு போய் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் விடுவேன். வீட்டுக்குள்ளே வாசலில் ஒரு ஓரமாக உள் பக்கம் தான் விடுவேன். வந்தார். இது என்ன பழக்காது? செருப்பு போட்டுட்டு உள்ளே வந்து விட்றேன். இதான் இயேசு சொல்லி கொடுத்தாரா? நான் சொன்னேன், நான் செருப்பை கொண்டு வந்து உள்ளே விடுறதுக்கும் இயேசுக்கு என்ன சம்பந்தம்? எழுத்துல பேசுகிறேன். அவன் எங்கே வரான் பாருங்க. வெளியில் விட்டா வாசலில் வச்சா பூனை வரும். அது அந்த செருப்பை எடுத்துகிட்டு போயிடும். அப்புறம் நம்ம தேடணும். அதனால நான் எங்கள் வீட்டுக்குள்ளேயே உள்ள என்ட்ரானோடனே விடுவேன். அந்த ஆளுக்கு அது பொறுக்கல. நம்ம பாரம்பரியம் என்ன, அது என்ன, இயேசுவை ஏற்றுக்கொண்டோடனே இதெல்லாம் இயேசுன்னு போயிட்டீங்க, அதுவே போனா போதுன்னு விட்டோம். இப்ப இவ்வளோ அநியாயம் பண்றீங்க. என்னையா இது? ஏன் செருப்பு ஏன் வீட்டுக்குள்ள ஏன் வாசல்ல நான் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுறேன். அதுல உனக்கு என்னையா பிரச்சனை? அதுல என்னையா இயேசு என்னையா பண்ணாரு? அவன் சொல்றான், நிந்திக்கிறான். அவனுக்கு என்னன்னா, எப்படியாவது அவரை நிந்திக்கணும் என் நம்மளை வச்சு. அப்ப இந்த மாதிரி ஆட்கள் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோடனே அது வரலும் பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருந்துருப்பான் எங்கேயாவது. அவன் வருவான் நம்மகிட்ட. நம்ம பாரம்பரியம் என்ன, நம்ம ஜாதி என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்ம குலம் என்ன, நம்ம உயர்வு என்ன, நம்ம தாழ்வு என்ன. நீங்க இயேசுன்னு போயிட்டீங்க, அதெல்லாம் போகக்கூடாது. ஏண்டா, நான் வியாதிப்பட்டிருந்தேன் பார்த்தியா? நான் கஷ்டப்பட்டேன் அப்போ பார்த்தியா? நான் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் அந்த நேரத்தில் பார்த்தியா? எனக்கு ஏதாவது உதவி பண்ணியா? ஒன்றும் பண்ணிருக்க மாட்டான். வைத்தியக்கார மாதிரி சுற்றி இருந்திருப்பான். ஆனால் நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு வந்துடுவார். வந்துட்டு இன்னும் பெரிய இந்த வீராசாமி பேர் பேசுவார். என்ன போயிட்டீங்களா, வந்துட்டீங்களா? இப்படிதான் கோலியாத்து வந்தான். காலையில் வருவான், நிந்திப்பான். சாயந்தரம் வருவான், நிந்திப்பான். 40 நாள் இதே வேலை தான் அவனுக்கு. தின்றது, தண்டால் எடுக்கிறது, காலையில் நிந்திக்கிறது, சாயந்தரம் நிந்திக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க சவுலுடைய கூட்டத்தாரில் பயந்து போய் அவன் உடம்பெல்லாம் நல்லா வளர்த்து தான் வச்சிருந்தான். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய சகோதரர்லாம் சம்மாலாம் பயங்கர உடம்பு. அவனை பார்த்தோன்னே இவன் தேறிடுவான். சாமுவேலுக்கு என்ன ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷனை மூஞ்ச பார்க்குறப்பா, நான் இருதயத்தை பார்க்குறேன். எனக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தன் இருக்கான். வயல்வெளியில் இந்த ஆட்டு கூட படுத்து கிடப்பான், ஆட்டு கூட இருப்பான், கூட்டுவாங்க. அவனை கூட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் ஈசா கிட்ட சொல்றாரு சாமுவேல், இதெல்லாம் வேற குமாரன் உனக்கு இருக்கிறாரா? ஆமாங்க, ஒரு சின்ன பையன் கடைக்குட்டியில பிறந்தாங்க, அவன் அங்க கிடக்காங்க. எங்க? காட்டுக்குள்ள ஆட்டோட கிடப்பாங்க. அவனை வசூலியா? அவன் வராம பலி செலுத்த மாட்டான். அவன் வந்தோடனே கத்த சொல்ற, இவன் தான்டா நான் நேசிக்கிற ஆள், இவன் மேல ஒரு அபிஷேகத்தை ஊத்து. வரும் நாட்கள்ல இவன் தான் இஸ்ரவேலை ஆளுகை செய்ய போறான். அப்ப அவன் போறான், கோலியாத்தை பாக்குறான், நிந்தித்து போறானே. ஏன்டா எல்லாம் போய் பயந்து கொகையிலே அதுலயும் பயந்து கிடக்குங்க, ஏன்னா அவனை எதிர்த்து உனக்கு தெம்பு இல்லையா, திராணி இல்லையா அப்படின்னு போய் கேட்குறான். கேட்டா அவன் அண்ணகாரன் சொல்றான், வாய் கொடுப்படான், உனக்கு கொஞ்சம் ஆட்டை என்னடா பண்ண, நரிகிரி கொண்டு போயிடுச்சுன்னா, புலிக்கு சிறுத்தை இது கொண்டு போச்சுன்னா, சிங்கம் கொண்டு போச்சுன்னா, கரடி கொண்டு போச்சுன்னா என்னடா பண்ணுறது, கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு வந்திருக்கானே, என்ன திமிரு, என்ன இருதயம், என்ன தைரியம், யுத்தம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க வந்த அப்படின்னு அவன் திட்டான். இவன் தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கான், அவனை திட்டான். நிந்திக்கிறார்கள். அங்க ஒருத்தவன் நிந்திக்கிறான், இங்க ஒருத்தவன் நிந்திக்கிறான். தாவீது இவன் பேச்செல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பேசினான்ல, அது அவன் இருதயத்தை தைத்து விட்டது. நேராக ராஜா கிட்ட போசார். ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்துச்சுங்க, யார்கிட்ட தூக்கிட்டு போச்சு, ஆட்டை வாயில சிங்கத்தின் வாயிலேருந்து பிடிக்கிட்டு
அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல கிழிச்சு போட்டேன். அதே போல ஒரு முறை கரடி வந்துச்சுங்க, அதையும் அப்படிதாங்க அடிச்சு தூக்கி போட்டேன். இவன் சிங்கத்துக்கும் கரடிக்கும் சமமானவங்க, நான் பார்த்துக்கிறேன் நடப்புங்க. அவர் சொல்ல, நீ போய் செத்து போயிட்டேனடா, சின்ன இளைஞன்டா, அதை நான் பார்த்துக்கிறேன். இவனுடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் சேனை இராணுவங்களின் தேவனும் சேனைகளும் கர்த்தரானவர் தன்னோடு கூட இருக்கிற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அவன் அதை கண்டான். இந்த காலை வேளையில உங்களை நிந்திக்கிறாங்களா, உங்களை வேதனைப்படுத்துறாங்களா, உங்களை மற்றவர் தூஷிக்கிறாங்களா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்களை திட்டுறாங்களா, நீங்க சிரிங்க. ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு, ஏய், நீ நிந்திக்கிற இராணுவங்களின் தேவனுடைய பிள்ளை நானு, நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய பிள்ளை நானு, எதுக்கும் அசர மாட்டேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. கோலியாத்து ஒரு கல்லு தான், உனக்கு ஒரு கல்லு கூட தேவையில்ல, தொப்புன்னு உழுது போயிடுவேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஜெயத்தை தருவார். நீ நிந்திக்கிறியா, நிந்தி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், உன் நடுவில் என்னை உயர்த்துவார். இந்த காலை வேளையில நிந்தனையில அழுது கொண்டு வேதனைப்பட்டு என்னை இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி பேசுகிறார்களே, இப்படியெல்லாம் குறைபட்டு பேசுகிறார்களே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காகத்தான் கர்த்தர் இதை பேச வைத்திருக்கிறார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தூஷிக்கிறானா, கெட்ட வார்த்தை போட்டு உன்னை திட்டுறானா, கெட்ட கெட்ட வார்த்தையினால் உன்னை பேசி உன்னை தூஷிக்கிறானா, இயேசு உன்னை தூஷிக்கிறது மட்டும் இல்லாம இயேசுவையும் கூட சேர்த்துக் கொள்றானா, கவலைப்படாத. அவன் நிந்திக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமையுடையவர், அவர் இராணுவங்களின் தேவன். அவர் திரும்ப வரும் பொழுது 1000 தூதர்களோடும் இராணுவங்களோடும் இறங்கி வருகிற கர்த்தர். இந்த காலை வேளையில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். அதனால் நீ சோர்ந்து போகாமல் உங்களை நிந்திக்கிற அந்த ஜனங்களுக்கு நடுவில் நீங்கள் ஆராதிக்கிற இராணுவங்களின் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவரோடு கூட நான் வாழ்கிறேன், அவரோடு கூட உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி நீங்கள் அவரை முன்னிறுத்தி பாருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென்.